ஸோ வீக்கெண்ட்ஸ்னாலே ஃபுல்லாக ரஷ் தாங்க. ஆல் 5 டேஸ் முடிச்சுட்டு எப்படா வீக்கெண்ட் வரும்னு இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் வீக் டேயில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காந்துருவேன். இப்போதைக்கு நான் டே கேரில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஜாவா படிக்கலாம், கெரியர் சேஞ்ச் பண்ணலான்னு. இங்கே ஒர்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அண்ட் ஸ்பெஷலாக நீங்கள் இப்போ டிசைர்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒர்க் எடுக்கிறதுக்கு. நானும் கெரியரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பார்ப்போம் என்னைக்கு செட்டில் ஆகுதுன்னு. மற்றபடி இன்றைக்கி நல்லா தான் போச்சுங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் குட் நியூஸுங்க, ஐ ஃபைனலி ஃபினிஷ் மை ஜாவா கோர்ஸ் டுடே. அண்ட் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அட் த டைம் கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருந்துச்சுங்க. அண்ட் ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அப்புறம் வந்து ஒரு ஈவினிங்கில் வந்து கிட்ட வந்து டே கேர்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கந்தாரா படம் பார்க்க போயிட்டோம். கந்தாழா படம் கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு கிட்ஸுக்கு பயமாக இருக்குன்னு தோணுது. பட் என்ன ஆக்டிங்க, என்ன படங்க, வேறு லெவல் படம். கண்டிப்பாக ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இதே பண்ண மாட்டீங்க, ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் டிரெக்டர் எப்படி யோசிச்சு இவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. அண்ட் இதை பார்த்த பிறகு எனக்கு வந்து குலதெய்வம் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. அண்ட் எனக்கு குலதெய்வம், சாமி இவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவ்வளோதாங்க. அதோட இன்றைக்கி வந்து டே ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் எல்லோரும் ஃபேமிலியோடு பாருங்கள். கந்தாரா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் ஒரு குட்டி மினி விலாகோட. பை பாய், டேக் கேர்.